லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பொதுவாக எல்லோரும் ஒருங்கிணைந்துதான் அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை. ஒரு மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை உதாரணம் காட்டி எங்களிடத்திலே கேள்வி கேட்பதை காட்டிலும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தமிழ் மக்களுக்காக தஞ்சை தரணிலே இருக்கின்ற காவிரி டெல்டா பகுதியிலே வாழுகிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கனவு. அந்த கனவு நிறைவேறுகிற காலம் நேற்றிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது வெற்றிகரமாக நல்ல ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் காலம் இன்றைக்கு பொற்காலமாக அது அமையும். இல்லை, அவர் வாய் திறந்தால் பல பேருக்கு ஆபத்து வருகிறது. ஆகவே தான் வாய் திறப்பதில்லை. சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜோசப் விஜய்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடிகர் இருக்கும்போது விஜய்ன்றது எங்கே திடீர்னு ஜோசப் விஜய் வந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அது நீங்களே தான் அதற்கான பதிலை சொல்லுங்க. நீங்களே தான் அதற்கான பதிலை அளிங்க. விவசாயிகளை பற்றி பேசுனீங்க. வேளாண்மை பொறுத்தவரையிலும் வேளாண்மைக்காகவே தனி பட்ஜெட் 6ஆம் தேதி என்று நடக்க இருக்கிறது. ஆகவே வேளாண்மை துறையை நம்பி வாழுகிற விவசாயிகளுக்காக என்ன நலத்திட்டங்கள் நாம் உருவாக்க வேண்டுமோ அனைத்து திட்டங்களும் அதிலே அடங்கும். திரள் நிதி வசூலிக்கிறதா சீமான் அவர்கள் திரள் நிதி அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. அங்கே சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர் நிறைய இருக்கிறார்கள். அவர் கேட்கட்டும். நான் சொல்றது என்ன, நீங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. வருகின்ற 5ஆம் தேதி என்று பட்ஜெட் கூட்டம். அங்கே சட்டமன்றத்திலே யார் யார் குரல் கொடுக்கிறாரோ, எந்த கட்சியில் குரல் கொடுக்குறோம், அதற்கான பதிலை நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சரும் பட்ஜெட் சம்பந்தமான இதுக்கு மேலே விட்டுருங்கண்ணா. பட்ஜெட்டை பற்றி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. பட்ஜெட் லீக் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ப்ராப்ளம். இல்லை, அதுதான் ஏதாவது பதில் சொல்ல முடியாதுங்களே உங்களுக்கு. பட்ஜெட்டில் எது வருகிறது என்பதை பட்ஜெட் எதாவது லீக் அவுட் ஆச்சுன்னு என்னங்க? மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகா இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பாஜகவோட மாநில தலைவராக இருக்கட்டும், 2 பேருமே தமிழகத்துக்கு இதனால நன்மை தான், இதை தடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது செங்கல் கூட வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த விதத்தில் போகுது? எங்களை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தெளிவாக மக்கள் பிரச்சனை, நம்முடைய தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே தான் அவருடைய குரல் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நான் சொன்னேன், ஒரு செங்கல்லை கூட மேகதாது அணையில் வைக்க தமிழக அரசு விடப்போவதில்லை. தமிழக அரசு அனுமதி இல்லாமல் அதை நடக்கப் போவதில்லை.